Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இல்லீகல். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இல்லீகல் இப்போ ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணா ஒருத்தர் வாட்ச்னா டீசென்ட்டான ஒரு கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ். மொத்தம் 3 சீசன் ஜியோ சினிமாஸ்ல தமிழ் அப்டேஷன்ஸோட அவைலபிளா இருக்கு. சீசன் 1ல மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்கு. நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் பெங்களூர்ல ஒரு லாயரா இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோட ரேப் கேஸ்னால அவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டு டெல்லியில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாயரான ஜேஜேவோட ஃபிலிம்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை லாயரா ஜாயின் பண்ணிக்க சொல்லி கேட்டு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஹீரோயினுமே டெல்லியில போய் அந்த ஜேஜே ஃபிலிம்ல ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு 2 கேஸ் கொடுக்குறாங்க. ஒன்னு மர்டர் கேஸ், இன்னொன்னு ரேப் கேஸ். ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா டிஃபெண்டர் சைட்ல இருந்து இவங்க வாதாடணும். தப்பே பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களை காப்பாத்துறது ஹீரோயினுக்கு இன்ஜஸ்டிஸா இருந்தாலும் லீகலுக்கு எதிராக இல்லீகலா சில விஷயம் பண்ணி ஜெயிக்க முயற்சி பண்றவங்கள ஜெயிக்கிறீங்களை தடுத்து நிறுத்தி உண்மையை மட்டுமே சொல்லி எப்படி கொலையாளிகளை தப்பிக்க வைக்கலாம், தண்டனையை குறைக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் முயற்சி பண்றாங்க. அப்ப ஹீரோயினுக்கு தெரிய வரக்கூடிய உண்மையெல்லாம் என்ன, அவங்களோட அப்பாக்காகவே அவங்க கேஸ் வாதாட போறாங்க. அவர் என்ன கிரைம் பண்ணாரு, அப்பா பொண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எப்படி வெளியில எக்ஸ்போஸ் ஆச்சு, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அப்போஸ் பண்ணி ஜேஜே ஃபிலிம் எதுக்கக்கூடிய பப்ளிக் லாயருக்கும் இவங்களுக்கும் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, எதுக்காக இவ்வளவு கிரிமினல்ஸ் இவங்க காப்பாத்துறாங்க, காசுக்காக ஜஸ்டிஸை வித்துருவாங்களாங்கிற மாதிரியான கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, லாயரோட ப்ரொஃபஷன்ஸ் என்ன, எத்திக்ஸ் என்ன, அதை சுத்தி நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் கோர்ட் ரூம்ல இவங்க எப்படி அட்ரஸ் பண்ணாங்க, ஒரு கேஸ் எப்படி பிரேக் டவுன் பண்றாங்கிற இன்வெஸ்டிகேஷன் டிராமாவை ப்ராப்பரா அழகா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஜவ்வா வேணுனே 3 சீசனுக்கு இழுத்துருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். சீசன் 1 பாத்தீங்கன்னா ஓகேஷான டீசென்டான ஒரு டோன்ல கிரைம் த்ரில்லர் டிராமால ஹீரோயின் ஒரு கேஸ் எடுத்து வாதாடணும்னு நினைக்கிறாங்க. அந்த கேஸ் அவங்களால எடுக்க முடியாம போய் பிரஷர் போட்டு அவங்க வேணாம்னு நினைக்கிற ஒரு கேஸ் எடுத்து வாதாடும் போது பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடிய ஸ்டண்ட்லாம் என்ன, அதுல இருந்து ஹீரோயின் மாட்டிக்காம தப்பிக்கிறத தாண்டி அப்பாவை காப்பாத்துறதுக்காக பண்ணக்கூடிய பித்தலாட்டம்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த நோட் பண்ணி காமிச்சிருந்து திரும்ப ஜஸ்டிஸ்க்காகவே ஒரு சில விஷயத்த பண்ணி கிளைமேக்ஸ்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. யாருக்கும் பேட்டில் நடந்துச்சு, இதுல யார் சைடு நின்னாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா அநீதிக்கும் நியாயத்துக்கும் நடுவுல நியாயம் பக்கம் நிக்கிறது மட்டும்தான் தர்மமே தவிர அநீதிக்கும் நியாயத்துக்கும் நடுவுல நிக்கிறேன்னு சொல்றதே ஒரு அதர்மம் தான்ங்கிற வழியை அழகா எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணி இருந்தாங்க. எப்பவுமே ஜெயிலுக்கு வெளியில இருக்கிறது மட்டும் ஃப்ரீடம் கிடையாது, சில டைம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுமே ஃப்ரீடம்னு அட்ரஸ் பண்ற மாதிரி நிறைய கருத்துக்களை டார்க் மீமோட மிக்ஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. தமிழ் லபிங் லிப்ஸும் கூட ப்ராப்பரா ஜியோ சினிமாஸ்ல பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த சீரிஸ் நடிச்ச எல்லாருமே ஓகேஷான டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை எஃபெக்டிவா பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா, கேரக்டரைசேஷன் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா கான்ஃபிளிக்ட் கிளைமேக்ஸ்னு மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் 10 எபிசோட்ஸ்க்கு தேவையான சப்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பட் இவங்க நினைச்சிருந்தா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஸ்லோ பன் த்ரில்லரா இன்ட்ரெஸ்டிங்கா 6-7 எபிசோட்குள்ளே ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்க முடியும். சீசன் 2க்கு லீட் கொடுத்து வேணுனே இழுத்துட்டு போய் கேஸை காம்ப்ளிகேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் லீனியர்ல சொல்றேன்னு சொல்லி பிளாஷ்பேக் சொல்லி உங்களை எமோஷனல் ஆக்கவும் ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகல. இன்வெஸ்டிகேஷன் டிராமா தான் இந்த சீரிஸோட மேஜரான ஹைலைட்டா இருக்கு. டெக்னிக்கலா சவுண்டான சீரிஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா டீசென்டா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபேமிலி டிராமாக்குள்ள ரிவெஞ்சை தாண்டி லாயரா இருக்கிறதுனால ப்ரொஃபஷனலா வரக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதை தாண்டி சூசைட்டிக்கு இது மட்டும் தான் பதில் கிடையாது. தெரியாம பண்ணாதான் தப்பு, தெரிஞ்சு பண்ணா கிரைம்னு சொல்ற மாதிரியான சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணது நல்லா இருந்ததுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 18+ டிராமா தான் எஃபெக்டிவா இருந்ததுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த சீரிஸ்ல ஏகப்பட்ட ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. இந்த சீரிஸோட மேஜரான டிராபேக்கே 10 எபிசோட்ஸ் ஓவர்லோட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 7-8 எபிசோட்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. இல்லீகல் ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ், அதுவும் லாயர்ஸாவும் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் டிராமா ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இல்லீகல் வெப் சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.